மறக்க முடியாத புரட்சித் தலைவர் டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்க்கைப் பயணம். தமிழக அரசியல் மற்றும் கலையுலக வரலாற்றில் மறக்க முடியாத மகத்தான நாயகன் எம்ஜிஆர். அவரது இயற்பெயர் மருதூர் கோபாலமன்னன் ராமச்சந்திரன். எம்ஜிஆர் என்றாலே தமிழ் மக்கள் மனதில் நெருப்பாய் பிரகாசிக்கும் ஒரு பெயர். அவரது வாழ்க்கை என்பது போராட்டமும் வெற்றியும் நிறைந்த ஒரு சிறந்த கதை. பிறப்பு மற்றும் ஆரம்ப காலம். எம்ஜிஆர் 1917ஆம் ஆண்டு ஜனவரி 17ஆம் தேதி இலங்கையில் உள்ள கண்டியின் நவலப்பிட்டியாவில் பிறந்தார். சிறு வயதிலேயே தந்தையை இழந்ததால் குடும்பத்தின் பொருளாதார நிலை சீர்குலைந்து அவர் தனது தாயின் வழிகாட்டுதலுடன் கலையுலகில் அடியெடுத்து வைத்தார். திரையுலகின் நட்சத்திரம். 1936ஆம் ஆண்டு சதி லீலாவதி திரைப்படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமான எம்ஜிஆர் 1947ஆம் ஆண்டு ராஜகுமாரி திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக விளங்கினார். அவரது திரைப்படங்கள் மனிதாபிமானம், சமுதாய பிரச்சனைகள் மற்றும் நீதிக்கான போராட்டங்களை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டது. அவருடைய புகழ்பெற்ற படங்களில் 1000ல் ஒருவன், நாடோடி மன்னன், உலகம் சுற்றும் வாலிபன், அழகிய தமிழ் மகன் போன்றவை தமிழ்நாட்டு மக்கள் மனதில் நிலைத்து நிற்கின்றன. சமூக நீதி மற்றும் மக்களின் நலனுக்கு வழிகாட்டும் கதாபாத்திரங்களில் நடித்து மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தவர் எம்ஜிஆர். அரசியல் வாழ்க்கை. திரையுலக வெற்றியால் மக்கள் இதயங்களில் இருக்கும்போதே எம்ஜிஆர் அவர்கள் 1953ஆம் ஆண்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தார். மக்கள் சேவை என்ற தன்னுடைய லட்சியத்தை அரசியல் வழியாகவும் முன்னெடுத்து சென்றார். 1972ஆம் ஆண்டு திமுகவின் உள்கட்சி பிரச்சனைகளின் காரணமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அதிமுக உருவாக்கினார். அடுத்த கட்டமாக மக்களின் வாக்குகள் மூலம் தமிழக முதல்வராக பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் 1977ஆம் ஆண்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சி சாதனைகள். 3 முறை முதல்வராக இருந்தபோது எம்ஜிஆர் சமூக நலனுக்காக பல திட்டங்களை செயல்படுத்தினார். அவற்றுள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது சிலவற்றை பார்க்கலாம். இலவச மதிய உணவு திட்டம். பள்ளி மாணவர்களுக்கு இலவச உணவு வழங்குவதன் மூலம் கல்வியை ஊக்குவித்தார். மருத்துவ சேவைகள். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்தி மக்களுக்கு இலவச சிகிச்சை அளிக்க வாய்ப்பு செய்தார். பெண்கள் முன்னேற்ற திட்டங்கள். பெண்கள் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தார். மேலும் இதுபோன்ற பல்வேறு திட்டங்களின் மூலம் அடித்தட்டு மக்களுக்கும் மற்ற அனைத்து மக்களுக்கும் உதவக்கூடிய பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றினார். விருதுகள் மற்றும் பாராட்டுக்கள். எம்ஜிஆர் தனது தொண்டுக்காக பல்வேறு விருதுகளை பெற்றார். 1974இல் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தால் மாண்புமிகு டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. 1988ஆம் ஆண்டு இந்திய அரசின் உயரிய விருதான பாரத ரத்னா அவருக்கு அவரது மறைவுக்கு பிறகு வழங்கப்பட்டது. மேலும் அவர் கோடான கோடி மக்களில் இதயங்களில் புரட்சித் தலைவர், இதயக்கனி, மக்கள் திலகம், பொன்மனச் செம்மல் போன்ற பல்வேறு பட்டங்களை கொண்டு இன்றும் உயிருடன் வாழ்ந்து வருகிறார். பல்வேறு விழாக்களில் பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களால் வழங்கப்பட்ட பல்வேறு விருதுகளை பார்க்கலாம். பாரத் விருது இந்திய அரசு, அண்ணா விருது தமிழ்நாடு அரசு, பாரத ரத்னா விருது இந்திய அரசு, பத்மஸ்ரீ விருது இந்திய அரசு. இதை எம்ஜிஆர் அவர்கள் ஏற்க மறுத்துவிட்டார்கள். சிறப்பு முனைவர் பட்டம் அரிசோனா பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம், தமிழ் பல்கலைக்கழகம், மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தால் கொடுக்கப்பட்ட பட்டத்தையும் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தால் கொடுக்கப்பட்ட பட்டத்தையும் ஏற்க மறுத்துவிட்டார்.
வெள்ளி யானை விருது இந்திய சாரண இயக்கம் மூலம் வழங்கப்பட்டது. திரைச்சேவைக்கான பல்வேறு பட்டங்களும் அவற்றை வழங்கியவர்களையும் பார்க்கலாம். இதயக்கனி பேரறிஞர் அண்ணா அவர்களால் வழங்கப்பட்டது. புரட்சி நடிகை உடந்தை உலகப்பன் அவர்கள், நடிகை மன்னன் சி. சுப்பிரமணியம், மக்கள் நடிகர், நாகர்கோவில் ரசிகர் மன்றம், பல்கலை வேந்தர் சிங்கப்பூர் ரசிகர்கள், மக்கள் கலைஞர் காரைக்குடி ரசிகர், கலைவேந்தர் மலேசிய ரசிகர்கள் போன்று பல்வேறு பட்டங்கள் திரைச்சேவைகளுக்காக பல்வேறு ரசிகர்கள் பல்வேறு நாட்டு மற்றும் பல்வேறு இடங்களிலிருந்து அவருக்கு வழங்கப்பட்டது. அரசியல் சேவைகளுக்காகவும் இதே போல பல்வேறு பட்டங்களும் வழங்கினார்கள். அவற்றில் சிலவற்றை பார்க்கலாம். கொடுத்து சிவந்த கரம் குடந்தை ரசிகர்கள், கலியுலக கடவுள் பெங்களூர் விழா, நிறுத்திய சக்கரவர்த்தி இலங்கை ரசிகர்கள், அதைவிட முக்கியமானது பொன்மன செம்மல் கிருபானந்த வாரியார் அவர்களால் சுவாமி கிருபானந்த வாரியார் அவர்களால் வழங்கப்பட்டது. மக்கள் திலகம் தமிழ்வாணன், வாத்தியார் திருநெல்வேலி ரசிகர்கள், புரட்சி தலைவர் KA கிருஷ்ணசாமி, இதய தெய்வம் தமிழ்நாடு பொதுமக்கள் அனைவராலும் இதய தெய்வம் என்று வழங்கப்பட்டது. மேலும் மக்களின் மனதில் இதய தெய்வமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மக்கள் மதிமானர் ரா நெடுஞ்செழியன், ஆளவந்தார் மா. பொ. சிவஞானம். மக்களின் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் தன்னலமற்ற தொண்டுகள் மற்றும் சாதனைகள் தமிழக மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தின. 1987ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி அவர் இறந்தபோதும் அவர் நினைவுகள் மக்களின் மனதில் என்றும் நிலைத்திருக்கின்றன. இவ்வாறு கொடுத்து சிவந்து மக்களின் மனதில் இதயக்கனியாக வாழ்ந்து வரும் எம்ஜிஆர் அவர்கள் பிறந்த தினமான ஜனவரி 17 என்று அவருடைய சேவைகளையும் தொண்டுகளையும் நாமும் நினைவு கூர்ந்து அன்னார் அவர்களுக்கு அவர்களின் நினைவுகளை நமது சந்ததிகளுக்கு எடுத்துச் செல்வோம்.